தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம குஷ்பு அக்கா போட்டு எல்லாரும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில். அதுவும் பொதுவாக இன்ஸ்டாகிராமில் போட்டு அவங்கள அடிக்காத ஆளே கிடையாது. அந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச செயல் ஒன்று, அதுக்கு வந்து எதிர்வினை ஒன்று, அதுக்கு குஷ்பு செஞ்சிருக்க ஒரு வேலை எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தளபதி விஜய் அண்ட் த்ரிஷா இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாவே வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் கடைசி அந்த ஒரு வருஷமா, அதாவது சங்கீதா அவங்க கோர்ட்டில் அந்த விவாகரத்து விஷயம் அப்ளை பண்ணதிலிருந்து தளபதி விஜய் த்ரிஷா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம தளபதி விஜயும் வந்து ஒரு நாள் த்ரிஷா கூட வந்து ஒரு வெட்டிங் வந்து போயிருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு பெரிய பரபரப்பா இருந்துட்டு இருந்துச்சு. அது போதாது அப்படின்றது பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து தளபதி கூட வந்து த்ரிஷா இருக்கிற அந்த ஒரு போட்டோஸ் அப்படின்றது த்ரிஷாவும் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. கடைசி 2-3 வருஷமா இதுவும் நடந்துட்டு இருக்கு. இதுவும் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிட்டு இருக்கு. இது கூட பெரிய கான்ட்ரவர்சிலாம் கிடையாது. ஆனா குஷ்பு சுத்தரை போட்டு ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஜெயம் ரவி விஷயத்துல ஆர்த்திக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. கெனிஷாவுக்கு எதிராகவும் ஜெயம் ரவிக்கு எதிராகவும் தான் இவங்க கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆர்த்தியோட ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு இருந்தாங்க. ஆர்த்திக்கு குழந்தைகள் இருக்குது, ஜெயம் ரவி வந்து ஆர்த்தி கூட தான் சேரணும் அப்படின்ற மாதிரி அதில் பேசியிருந்தாங்க. அவங்களுடைய கருத்துமே அதான் இருந்துட்டு இருந்துச்சு. ஜெயம் ரவி கூட இதுக்கு எதிராக வந்து பேசியிருந்தார். ஆனால் தளபதி விஜய் அண்ட் த்ரிஷா விஷயத்தில் மட்டும் நீங்கள் எப்படி சங்கீதாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் போனீங்க? சங்கீதாவுக்கு தானே நீங்கள் சட்டப்படி நாயப்படி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். தளபதி விஜய் சங்கீதாவுக்கு வந்து 2 மகள்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கே வந்து சப்போர்ட் பண்ணல, த்ரிஷாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, ஆர்த்தி நீங்க த்ரிஷா தமனாலாம் வந்து போட்டோஸ்லாம் வந்து போட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் வந்து நியாயமா? உண்மையாலுமே வந்து நீங்க முதலமைச்சர் விஜய் விஷயத்துல ஒரு மாதிரியும் ஜெயம் ரவி விஷயத்துல எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா, அப்ப இதுல எவ்வளவு முரண்பாடு இருக்கு? இதுல இன்ஸ்டாகிராம்ல நீங்களும் த்ரிஷாவும் இருக்கிற மாதிரி போஸ்ட் போட்டு அழகியெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கீங்க. கெனிஷாவுக்கு வந்தா தக்காளி சட்னி, த்ரிஷாவுக்கு வந்தா ரத்தமா, அப்படிதான் நீங்க வந்து பாக்குறீங்களா குஷ்பு மேடம் அப்படின்ட்டு வந்து குஷ்புவையும் போட்டு புழக்கிறாங்க. ஆனா இந்த லாஜிக் எல்லாமே வந்து கரெக்டா தான் இருந்துட்டு இருக்கு. குஷ்பு வந்து ஆர்த்தி விஷயத்துல ஒரு மாதிரியும் சங்கீதா விஷயத்துல ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாங்கன்றத எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. நீங்க குஷ்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது சரிதானன்றது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.